இந்த வார ஓட்டிங் அனாலிசிஸ் பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து திவ்யா இருக்காங்க. 70,000 ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காங்க. 69,597 ஓட்ஸ். இப்போடைய நிலவரப்படி நான் சொல்கிறேன். 70,000 ஓட் கிட்ட வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லணும். ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டண்ட்டோட நெகட்டிவ் பிஆர் ஸ்டார்டிங்லேருந்தே சபரி ரொம்ப ஃபேக்கு, கனி வந்து வெறும் விஷம், இந்த மாதிரிலாம் நிறைய செட் பண்ணாங்க ஒருத்தருக்கு எகெயின்ஸ்டாக. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யாவுக்கு வெறும் பிஆர் ஓட்டு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் திவ்யாவுக்கு பிஆர் ஓட்டு இப்படியே தான் போடுறாங்க. இது எதுக்குன்னா, 24 மணி நேரமும் அந்த நினைப்போடையே சுற்றிட்டு இருக்கிறவங்களுக்கே ஓட்ஸ் வரும்போது, ஒழுக்கமாக இருக்கிற ஒரு பொண்ணு 4 வாரமாக கேப்டன்சி மீட்டிங்கில் ஒரே சத்தமும் கபலீகரமாக இருந்ததை அடக்கி ஒடக்கி உட்காத்தி வச்ச பொண்ணுக்கு ஏன் ஓட்டு வராதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. கேட்டால் அவள் என்ன பண்ணுறான்னு அவள் வேறு கண்டென்ட் பண்ணல. பட் கொடுக்குற வேலையெல்லாம் ஒழுங்காக பண்ணிவிட்டு எப்போ வாய் திறந்து பேசணுமோ, யாருக்காக அநியாயத்தை கேட்கணுமோ அதை கேட்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஓட்ஸ் வருது. ரெண்டாவது வந்து கமர்தன் வந்து 41,500 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஓரளவுக்கு டீசெண்டான ஓட்ஸ் எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. சில டைம் தப்பு பண்ணும்போது கொஞ்சம் கம்மி வரும். அவர் கரெக்டாக இருக்கும்போது அவர் வாய் திறக்காமல் இருந்தால் மட்டுமே போதும் அவருக்கு ஓட்ஸ் வரும். அது அவருக்கு புரிய மாட்டேங்குது. வாயை திறந்து அவர் ஓட்ஸை அவரே இழந்துக்கிட்டு இருக்காரு. தேர்ட் பிளேஸில் வந்து பார்வதி இருக்காங்க. பார்வதிக்கு 11% ஓட்ஸ் வந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க தான் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் கிவராக இருக்கிறாங்க இந்த சீசனில். ஸோ அதனால அவங்களுக்கு ஓட்ஸ் வருது. தேர்ட் வந்து பார்வதி. ஃபோர்த் பிளேஸ் வந்து அரோரா வந்து ஒரு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது திவ்யா 69,000, கமருதன் 41,000, பார்வதி 37,000, அரோரா வந்து 33,000. அரோராக்கு ஏன்னா அவங்க வந்து முதலெல்லாம் பெருசாக எதுவும் கேம் பிளே பண்ணலை. துஷார் எவிக்ஷனுக்கு அப்புறம் அவங்களோட கேம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. அதுக்காக தான் அரோராக்கு இவ்வளோ ஓட்ஸு. அடுத்த பிளேஸில் வந்து சபரி வந்து கிட்டத்தட்ட 30,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஏன்னா ஒரு நல்ல தங்கமான பையன். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சீசனில் வந்து அவனோட ஓட்டு அவனே வந்து இவ்வளோ கம்மியாகுதேன்னு பார்க்குறதுக்கு நிஜமாகவே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இதை விட நிறைய ஓட்ஸுக்கு சபரி வந்து எலிஜிபிள். பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அவருக்கு வந்து 30,000 ஓட்ஸ் இருக்குது. 5வது பிளேஸில் இருக்கார். பட் கண்டிப்பாக அவர் இருப்பார். ஏன்னா ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ டிடிஎஃப்லாம் நல்லா விளையாடுவார். ஆனால் அவருக்கு வந்து அந்த பார்வதி கேப்டன்சி டாஸ்க் இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் அப்படி கொஞ்சம் ரொம்ப ஆஃப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து 25,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. சாண்ட்ராக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க, பிரஜனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் இவங்களுக்கு ஓட்ஸ் போடுறாங்க. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேம் இம்ப்ரூவ் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய ஓட்ஸ் வரும். ஏன்னா அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. பட் அவங்களே அதுக்கு எடுத்துகிட்டு ஒரு சிம்பத்தி இதுக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு கண்டஸ்டன்ட். அவங்க கொடுத்த வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு தன்னோட 24 ஹவர்ஸும் வந்து அலர்ட்டாக ஒரு உழைச்சிட்டே இருக்கிற ஒரு பொண்ணு. பட் அவங்கள அந்த பீட் பாக்ஸிங்னால தான் அவங்களுக்கு இந்த ஓட்ஸ் இவ்வளோவாச்சும் கம்மியாக வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்துட்டு இன்னும் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்களுக்கு இன்னும் ஓட்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து அமித் ஒரு குட் சோல் தான். பட் அவர் வந்து ரொம்ப இன்புட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஸோ சாண்ட்ராக்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் ஓவராக இன்புட்ஸ் எடுக்கிறாரு. கண்டிப்பாக கொஞ்சம் பயாஸ்டாக இருக்கார் பார்வதி கமர்தன் விஷயத்தில். மற்றவங்க கிட்ட விடையும் அவங்கள கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுறாரு. அதனால தான் அவருக்கு, இல்லைனா அவர் இதை விட ரொம்ப ஹை பிளேஸில் இருக்கணும் அவரோட கேரக்டருக்கு. அடுத்தது வந்து எஃப்ஜே. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பிக் பாஸில் வேணும்னா கண்டிப்பாக எஃப்ஜே இருக்கணும். எஃப்ஜே இருந்தால் டாஸ்க்கெலாம் சூப்பராக ப்ளே பண்ணுவான். டிடிஎஃப்க்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எஃப்ஜே அண்ட் ஆதிரி 2 பேருமே. பட் 2 பேத்துக்குமே ஓட்ஸ் கம்மி இருக்கிறது, கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். அடுத்த பிளேஸில் வந்து கனியக்கா இருக்காங்க. கனியக்காக்கு 5% ஓட்ஸ் வந்திருக்கு. அவங்களும் ஒரு நல்ல பர்சன் தான். பட் அவங்க பேர்லேயும் அவங்க ரொம்ப பயாஸ்டாக இருக்காங்கன்னு ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி இவ்வளோ கீழே தள்ளிட்டாங்க. கடைசியாக வந்து ஆதிரை அவங்க ஆல்ரெடி எவிக்ட் ஆகி போனவங்க. ஸோ திருப்பி வந்து பெருசாக ஓட்ஸ் எந்த கண்டஸ்டண்ட்டுக்குமே இதுவரை கிடச்சது கிடையாது. பட் ஆதிரை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன். ஆதிரை இருந்தாங்கன்னா டிடிஎஃப்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அது நடக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். இந்த வாரம் வந்து ஆதிரை போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது விட்டால் கூட எஃப்ஜே அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆதிரை எஃப்ஜேங்கிறது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.